Alagirians, இது நம்ம family. அண்மை செய்தி. தேர்தல் பத்திர எண்களை ஏன் வெளியிடவில்லை என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்னென்ன மாதிரியான கேள்விகளை எஸ்பிஐ வங்கிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் சொல்லியிருக்காங்க? விவரம். நம்ம இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான விவரங்கள் நேற்று மாலை வெளியான பொழுது எல்லாருக்குமே எழுந்த ஆச்சரியம் அப்படின்றது, யார் தேர்தல் பத்திரங்களை எந்த தேதியில் எவ்வளவு தேர்தல் பத்திரங்களை எவ்வளவு டினாமினேஷன் எவ்வளவு தொகை கொடுத்து வாங்கினாங்க அப்படின்ற விவரங்கள் வெளியாகி இருந்துச்சு. அதே நேரத்தில் எந்த அரசியல் கட்சி எந்த தேதியில் எவ்வளவு தொகையை தேர்தல் பத்திரங்களை கொடுத்து தொகையை பணமாக மாற்றுறாங்க அப்படின்ற விவரங்களும் வெளியாகி இருந்துச்சு. ஆனால் வெளியாகாத விஷயம், யார் இல்லை எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு எந்த குறிப்பிட்ட தேதியில் தேர்தல் பத்திரங்களை கொடுத்து அதை நன்கொடையாக கொடுத்தாங்க அப்படின்றது தான் தெரியல. இந்த கேஸுடைய ஒட்டுமொத்த விஷயம் அப்படின்றதே இதுதான், இதோட அடிப்படை தான். ஏன்னா இந்த தேர்தல் பத்திர முறையில் பயன்படுத்தி அரசியல் கட்சிகள், குறிப்பாக ஆளும் அரசுகளாக இருக்கக்கூடிய கட்சிகள், தொழிலதிபர்கள்ட்ட இருந்தும் தனிநபர்கள்ட்ட இருந்தும் கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட இருந்தும் அவங்க பணம் பெறாங்க. இது கிட்டத்தட்ட ஊழல் அப்படின்றது தான் இந்த மனுவை தொடர்ந்த மனுதாரர்கள் சொன்ன விஷயமா இருந்தது. ஆனால் எஸ்பிஐ வங்கி கொடுத்திருந்த அந்த விவரங்களில் எந்த தேர்தல் பத்திரம், ஏன்னா ஒரு தேர்தல் பத்திரம் இருக்கு, உதாரணத்துக்கு 3ன்னு எண்ணிடப்பட்ட ஒரு தேர்தல் பத்திரம் இருக்குன்னா அதை எக்ஸ்ன்ற ஒரு கட்சி எஸ்பிஐ வங்கியில் கொடுத்து அதை பணமாக மாற்றும் பொழுது அப்போது ஏ கொடுத்த பணம் எக்ஸுக்கு தான் போயிருக்குன்ற அந்த சீரியல் நம்பரை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நேற்று எஸ்பிஐ கொடுத்ததில் அந்த மாதிரியான எந்த டீட்டெயிலும் இல்லாமல் இருந்தது. நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருந்த நிலையில் நிறைய பேர் அதை கேள்வியாகவும் எழுப்பிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இந்த வழக்கில் மனுதாரராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் நிறைய பேரும் இதை கேள்வி எழுப்பிட்டு இருந்த சூழலில் இன்னைக்கு இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வந்த பொழுது தலைமை நீதிபதி அதே கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐக்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் எண்கள் சம்பந்தமான விவரங்களையும் வெளியிடணும் அப்படின்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது வாய்மொழியான உத்தரவாக வந்திருந்தாலும் கூட இன்னும் தொடர்ந்து வழக்கின் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதில் எஸ்பிஐ தரப்பு வழக்கறிஞர்கள் யாரும் ஏன் ஆஜராகலை அப்படின்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் கேட்டாங்க. அதுக்கான தங்களது அதிருப்தியையும் இன்னைக்கு எஸ்பிஐ மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வெளியிட்டிருக்கிறார் அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ மிக முக்கியமான அந்த தேர்தல் பத்திர எண்கள் சம்பந்தமான விஷயம் வெளிவர வேண்டும் அப்படின்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வுடைய நிலைப்பாடாக இப்போ இருக்கு. இதுக்கு சில விஷயங்களை இப்போ மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா நேரில் ஆஜராகி விளக்கம் அளிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் நான் எஸ்பிஐ சார்பாகவும் ஆஜராகலை, பொலிட்டிக்கல் ரீதியிலாகவும் ஆஜராகலை, ஒரு அரசு வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் தான் வாதங்களை முன்வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வாதங்கள் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. முதல் வழக்காகவே இந்த வழக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த வழக்கையும் என்னன்றது பார்க்க வேண்டியதாக இருக்கு. தேர்தல் ஆணையம் சில உச்சநீதிமன்றத்துடைய அந்த 11ஆம் தேதி உத்தரவில் சில மாற்றங்களை அவங்களும் கேட்கிறாங்க. அந்த விசாரணையின் பொழுதுதான் நாங்களும் அந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்தோம். ஏன் நீங்க அந்த சீரியல் எண்களை கொடுக்கல? ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்துக்கும் எப்படி ரூபாய் நோட்டுக்கு மேல சீரியல் நம்பர்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தேர்தல் பத்திரங்களுக்கும் இருக்கும். அது ஏன் நீங்க வெளியே விடல அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. வழக்கின் விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஆர்டரும் அப்பப்போ டிக்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா நிரஞ்சன், தேர்தல் பத்திரங்களோட முழு விவரங்களையும் தான் நாங்க சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருந்தோம். தேர்தல் பத்திர எண்களையும் வெளியிடணும் அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அதை வெளியிடுறதுக்கான கால அவகாசம் ஏதேனும் நீதிபதிகளால தற்போது வரைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கா? தற்பொழுது வாதங்கள் அப்படின்றது தான் போய்கிட்டு இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும், எஸ்பிஐ வங்கி இப்போ இருக்கக்கூடிய இந்த விவரங்களை வெளியிடுறதுக்கே 4 மாத காலம் அவகாசம் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. பட் ஆனாலும் கூட நீதிமன்றம் அந்த கால அவகாசத்தை வழங்க மறுத்து மனுவை தள்ளுபடி செஞ்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்துக்குள்ள அந்த எஸ்பிஐ வங்கி அந்த தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அதையும் ஒரு நாளைக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையமும் வெளியிட்டுட்டாங்க. பட் ஆனால் சீரியல் நம்பரை வெளியிடுறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு விரைவான ஒரு கால அவகாசம் போதுமா அப்படின்றது தான் இப்போ வழக்கின் விசாரணையாக நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா சீரியல் நம்பரை தேடி எடுத்து போடுறதுக்கு மீண்டும் அவங்க கால அவகாசம் கேட்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது தான் இருக்குது. பட் நீதிபதிகள் அதை எந்த வகையில் எந்த அளவுக்கு அந்த வாதங்களை எடுத்துக்குவாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு வழக்கறிஞர்களாக யாரெல்லாம் இந்த மனுதாரர்களாக இருந்தாங்களோ அந்த வழக்கறிஞர்கள் ஒவ்வொருவராக இப்போ வாதங்கள்
வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எஸ்பிஐ சார்பில் யாரும் ஆஜராகாதனால நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருந்ததையும் அந்த ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருந்ததையும் நம்ம பார்க்க முடியுது. தேர்தல் ஆணையம் சார்பாக இருக்கிறாங்க. இப்போ என்ன முக்கியமான ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த 2 ஆவணங்களையும் 2 தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான விவரங்களையும் சீலிடப்பட்ட கவரில் உச்சநீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. அதை இனி உச்சநீதிமன்றத்துடைய ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிஜிட்டலைசேஷன் ஆக்கணும். அதை பயன்படுத்தக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது எல்லாமே அது டூப்ளிகேட் காப்பி அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணும். ஒரிஜினல் காப்பி அட்டசைட் பண்ண ஒரிஜினல் காப்பி அப்படின்றது இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட போயிருக்கு. அதை அவங்க டிஜிட்டலாக ஸ்கேன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் தேர்தல் ஆணையத்துக்கே அவங்க கொடுத்துருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அந்த உத்தரவு அப்படின்றது இப்போ வந்திருக்கு. அதை டிஜிட்டலைசேஷன் பண்ணுறதுக்கான உத்தரவு அப்படின்றது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமா வழக்கோட விசாரணை தொடர்ந்து நடந்து வருது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.